நாங்கள் சிசிபிள் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து எஸ்ஐடிபி ப்ராஜெக்ட் பண்ணுறோம். எங்கள் டீம் நேம் காஸ்மோ எக்ஸ்ப்ளோரர்ஸ். நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் நேம் பாண்ட் சென்டினல். இதோட தமிழ் அர்த்தம் என்னென்னா குளத்தின் காவலாளி. குளத்தில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தெல்லாம் இது பாதுகாக்கும். இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு எப்படி செய்யணும்னு தோணுச்சுன்னா, எங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலையும் எங்கள் ஊருக்கு போகிற வழியிலையும் நிறைய குளம் இருக்கும். அதில் நிறைய குப்பைகள் இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அந்த குப்பைகளோடு சேர்ந்து நிறைய மீன்கள் செத்து மிதக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அதை தடுக்க நாங்கள் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மிஷின் குளத்தில் உள்ள எல்லா குப்பையையும் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். இதனால் எதெல்லாம் பாதிக்கப்படுதுன்னா, வாட்டர் லிவிங் ஆர்கானிசம், அதாவது மீன்கள், ஆமைகள், நீர்ப்பாம்பு இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாமும் பாதிக்கப்படுது. வாட்டர் பொல்யூஷனும் ஆகுது. இப்போது இது வரைக்கும் இன்ட்ரோ தான் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போது கீழே 2 டியூப் செட் பண்ணியிருக்கோம். இது இந்த மிஷின் மிதக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கீழே இதோட ஒரு ஃபேன் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது சுற்றுறதுக்கு தான் நம்ம மேலே ஒரு சோலார் பேனல் வச்சுருக்கோம். இது மூலயமா சார்ஜ் ஆகி தான் இந்த ஃபேன் சுற்றும். இந்த ஃபேன் ஏன் நம்ம செட் பண்ணியிருக்கோம்னா, எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் உள்ளே போகக்கூடாதுன்னு. இப்போ இந்த ஃபேன் வைக்கலைன்னா லிவிங் ஆர்கானிசம் உள்ளே போய் அதுவும் இதாகி அந்த பேக்கில் சேவ் ஆகிடும். இப்போ இந்த ஃபேன் இருக்கனால அது தண்ணியை சுற்றும் போது எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் உள்ளே போகாது. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வேக்கம் கிளீனரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மிஷின் நம்ம செட் பண்ணியிருப்போம். அது வழியாக அந்த குப்பைகளெல்லாம் இழுத்து அந்த பின்னாடி இருக்க பேக்கில் கலெக்ட் பண்ணிடும். அதோடு சேர்ந்து நிறைய தண்ணி போனாலும் அந்த அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் வழியாக கீழே வந்துடும். இப்போது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் எப்படி இந்த மிஷின் என்னென்ன மெட்டீரியலால் இது பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது இந்த ஃபுல் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் உருவாயிருக்கும். எந்த ஒரு துருவும் பிடிக்காது. இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெட்டால் இதாக இருக்கும். இந்த டியூப் சொல்லிட்டோம், அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த டியூப்பை வச்சு இது பண்ணிடுவோம். இந்த ஃபேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தான் இதாகும். இப்போ இது எல்லா ஒரு விவசாயிகள்லாம் நிறைய பாண்டு வச்சுருப்பாங்க. விவசாயிகள்லாம் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். எல்லாருமே நிறைய விவசாயிகள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் எல்லா விவசாயிகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.